சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வந்திருக்க அடியார்கள் அனைவரையும் வணங்குகிறேன். குருவை வணங்கிட்டு ஞானசம்பந்தர் இன்னைக்கு பார்த்த நனிப்பள்ளியில போன தடவை 4 பாட்டு பார்த்தோம். மீதிகளையும் அடுத்ததையும் நம்ம பார்ப்போம். குருவை வணங்கிக்கிறேன். முதல்ல தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. சிற்றம்பலம். நனிப்பள்ளி நாம பார்த்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் லேசா தொட்டுக்கலாம். செம்பனார் கோயில்னு சொல்லக்கூடிய இந்த கோயில் இது. அதாவது வெண்காடு, திருவெண்காடு போற பக்கத்துல ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. தந்தையார் தோணையில பயணிச்சுக்கிட்டு போறாரு. இது எந்த ஊருன்னு தகப்பனார கேட்க, இது நனிப்பள்ளிங்கிறார். அது கேட்டு இந்த பாட்டை பாடினோடனே அந்த பாலையா இருந்த அந்த பகுதி நெய்தலா மாறிடுச்சான். அவ்வளவு சிறப்பு உடையது. ஞானப்பால் உண்ட ஞானசம்பந்தர் பாடின தலம் இது. தாமரை மலர்ல இருக்கப்போ மென்மையான இதழ் போன்ற சிறியது மேன்மை வாழ்ந்த அவருடைய திருவடிய நிலத்துல வச்சு தான் மகன் நடக்கிறத தாங்க முடியாம அந்த சிவபாரதிய தோல் மேல வச்சு நடந்தார். அந்த ஊரை பத்தி பாடின பாடல் இது. சுவாமி நற்றுணையப்பர், அம்மை மலையான் மடந்தை, தீர்த்தம் சொர்ண தீர்த்தம். 3 பாடல் பெற்ற ஸ்தலம் இது. அது மட்டும் இல்ல, இந்த பாட்டுல 4 பாடல்கள் தான் ஆனே நமதேன்னு சொல்லியிருப்பாரு. அதுல இந்த பாடலும் ஒண்ணு. அந்த 4வது பாட்டுல இருந்து, தோடு ஒரு காதனாகி ஒரு காது இலங்கு சுரி சங்கு நின்று புரள காடியிடமாக நின்று கனலாடும் எந்த இடமாய காதல் நடத்தான். முதல்ல சொல்லிட்டேன். அர்த்தநாரி உருவத்தை அருமையா சொல்லிட்டார். ஒரு காதுல தோடு இருக்கான், ஒரு காதுல குழை இருக்கான். வளைந்த சங்கு போன்ற அந்த சங்கு குழையும் இலங்கு நின்று புரள, அப்படி ஆடுதான் காதுல அவரு நடனம் ஆடும்போது. புரள காடியிடமாக நின்று கனலாடும் எந்தார். தோடு வளைந்த சங்கு குழையும் நடனம் ஆடும்போது ஆடுதான். அப்படி ஆடு மாதிரி நெருப்பில் சுடுகாட்டில் நின்று நெருப்பின் நடுவே நடனம் ஆடக்கூடிய என் தந்தைங்கிறார். அந்த எம்பெருமான் விரும்பி எங்க எழுந்தருளி இருக்கிறாராம். வீடு உடன் எய்துவார்கள் விதி என்று சென்று வெறுநீர் தெளிப்ப விரலால் நாடுடன் நாடு செம்மை ஒளிவெள்ள மாறும் நனிப்பள்ளி போலும் நமர்கள்ங்கிறார். நமர்கள்னா அன்பர்களேன்னு அர்த்தம். வீடு பேரு அடையணும்னு நினைக்கிறவங்க விதிமுறைப்படி என்ன செய்யணும்? வீடு பேர் அடையணும்னா ஞானத்தை, தவத்தை மேற்கொள்ள வேண்டிய விதிகளை அறிந்து அந்த விதிமுறைப்படி அந்த விதிகளை கடைபிடித்து நீராடி நல்ல மனமுள்ள விரல்களால் அர்க்கியம் தெளித்து, வெறுநீர் தெளிப்ப விரலால், வெறினா மனமுடை விரல்களால் அர்க்கியம் கொடுத்து நாடோட நாடு செம்மை ஒளிவெள்ளம் ஆடும் நனிப்பள்ளி போலும் நகர்கள் அதாவது அந்த காவிரி எப்படி வருதான், ஒலி வெள்ளத்தோட பெரு இறைச்சலோட வரக்கூடிய அந்த காவிரி ஆறு ஓடி வரக்கூடிய அந்த காவிரி ஆறின் கரையில் இருக்கக்கூடிய நனிப்பள்ளிங்கிற. நிறைய பேர் அந்த புனித நீர் ஆடுறதுக்கு தன்னோட மனைவியோட போய் அந்த இதுல நீராடுவாங்க. வீடு பேர் அடைய வேண்டி நீராடுறதுதான் வீடு எய்திங்கிறார். அப்ப இங்க முதல்ல அர்த்தநாரி உருவத்தை சொன்னாரு. அடுத்து என்ன சொல்லிட்டாரு? 2வது பகுதியில வீடு பேரு கொடுக்கக்கூடிய ஸ்தலம்னு இந்த தலத்தை ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. மேகமொடு திங்கள் மலரா அணிந்து மலையான் மடந்தை மணி பொன் ஆகும் ஒரு பாகமாக அனலாடும் எந்த பெருமான் அமர்ந்த நகர்த்தான். மேகமொடு ஓடும் அப்படின்னா மேகங்கள் கிட்ட இருக்க திங்கள்னா சந்திரன். மேகங்களுடைய ஓடு தவழக்கூடிய அந்த சந்திரனை மலரா அணிந்து மலையான் மடந்தைங்க. அந்த அது பூ மாதிரி மாலைகள் மாதிரி தலையில அழகா சூடி இருக்கக்கூடிய எம்பெருமான் மலைமகளை போன்ற அழகான பொன் போன்ற உடம்பின் ஒரு பகுதியாக கொண்டு உமையமைய சொல்றார். அழகான உமையமை, அது எப்படி பொன் போன்ற உடல் உடையவன். உமையொரு பாகமாக கொண்டு நெருப்பில் நின்று ஆடக்கூடிய எமது தந்தைங்கிறார். அனலாடும் எந்தை பெருமான் அமர்ந்த நகர்தான்.
அப்பேற்பட்ட நெருப்பில் நின்று ஆடக்கூடிய எமது தந்தை எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்தலம் எதுன்னா, ஊகமோடு ஆடு மந்தி உகழும் சிலம்ப அகில் உந்தி ஒன்பொன் இடறி நாகமோடு ஆரவாறு புனல் வந்து அலைக்கும் நனிப்பள்ளி போலும். ஊகம்னா கருங்குரங்கு, மந்தினா பெண் குரங்கு. இந்த கருங்குரங்குகளும் பெண் குரங்குகளும் கூடி விளையாடக்கூடியதும், அகில் உந்தி ஒன்பொருள் இடறிங்கிறாருல, மலையில் உள்ள அகில் அந்த சந்தனம், இந்த நாக மரத்தனைகள் எல்லாம் அந்த மரங்களோட கம்புகளையும், பொன் இடறினா பொன் துகள்களையும் அலையில தள்ளிக்கிட்டு வருதான். நாகமோடு ஆரவாறு புனல் வந்து அலைக்கும் நனிப்பள்ளி போலுங்கிறார். அப்படி அலைகளால தள்ளி கொண்டு வரக்கூடிய காவிரி நீரால் செழித்து விளங்கக்கூடிய நனிப்பள்ளிங்கிறார். இங்க முதல்ல என்ன சொல்றாரு, மேகமோடு ஓடு திங்கள்ங்கிறாருல. சந்திரன் தன்னுடைய கலைகள் எல்லாம் தேஞ்சு போய் எம்பெருமான வந்து சரணடைஞ்சுதான். உடனே அவனுக்கு வரத்தையும் கொடுத்து வாழ்வழித்து தனது சடையில் சூட்டி கொண்ட எம்பெருமான். அதங்க சந்திரன் சரணாகதி அடைஞ்சதை சொல்றாரு நமக்கு. தகைமலி தண்டு சூலம் அனல் ஊமிலும் நாகம் கொடுகொட்டி வீணை முரள வகைமலி வன்னி கொன்றை மதமத்தம் வைத்த பெருமான் உகந்த நகர்தான். தகைமலி அப்படின்னாவே பெருமை பொருந்திய தகுதி உடையன்னு அர்த்தம். அவர் கையில வச்சிருக்க தண்டு போல ஆயுதம் சூலம், அனல் ஊமிலும் நாகம் நெருப்ப கக்கக்கூடிய பாம்பா, அதெல்லாம் வச்சிருக்கக்கூடிய எம்பெருமான் கொடுகொட்டி வீணை முரள வகைமலி வன்னி கொன்றை மதமத்தம் வீணுக்கேற்ப அந்த கொடுகொட்டிங்கிற வாத்தி இசைக்கேற்ப நடனம் ஆடக்கூடிய எம்பெருமான் வன்னியோட தளிர் கொன்றை ஊமத்தம்பூ இதெல்லாம் சூடி அழகா, அதாவது அந்த இலைகளையும் வன்னி இலைகளையும் அந்த பூக்களையும் சூடிக்கொண்டு அழகாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறாருன்னு சொல்றார். அது எப்படி இருக்கு அந்த ஊர்? புகைமலி கந்த மாலை புனைவார்கள் பூசல் பணிவார்கள் பாடல் பெரிய நகைமலி முத்து இளங்கு மணல் சூழ் கிடக்கை நனிப்பள்ளி போலும் நமர்கள்கிறார். நண்பர்களே கேளுங்க, அது எப்படி இருக்குன்னா, புகைமலி கந்தம் மாலை தூபம் தீபம் காட்டக்கூடியவர்களும், மனமுள்ள மலர் மாலைகளை சூட்டி மகிழக்கூடியவர்களும் பூசல் பணிவார்கள். அப்படின்னா எம்பெருமானுகிட்ட தங்களுடைய வேண்டுகோள் அத்தனையும் வைக்கக்கூடிய அடியார்கள், அவர்களும் பாடி துதிக்கக்கூடிய பணிவார்கள். பாடல் பெருகிங்கிறார். பாடல்களால எம்பெருமானை பாராட்டி மகிழக்கூடியவர்களும் துதிக்கக்கூடியவர்களும் நகைமலி முத்து இளங்கு மணல் சூழ் கிடக்கைங்கிறார். வெண்மையான முத்துக்களை மணல்ல வந்து ஒதுக்குதான் காவிரி. அப்படி வளமை உடைய நனிப்பள்ளிங்கிறார். சிறப்புகள் நிறைய எம்பெருமானுடைய முதல்ல அவர் அணிந்திருக்கக்கூடிய தண்டு சூலம் அவருடைய ஆயுதங்களை சொல்லி, அடுத்து அங்க இருக்கவர்கள்லாம் தங்களுடைய வினைகளை வேதனைகளை தீர எம்பெருமானுடைய பணியக்கூடிய இடம்னு சொல்றாரு இந்த பாட்டுல. அதான் இந்த புகழி பூசல் பணிவார்கள். அதான் வளமிகு வாழன் வேளன் வளைவாள் எயிற்று மதிய அரக்கன் வலியோடு உளமிகு தோள்கள் ஒல்க விரலால் அடர்த்த பெருமான் உகந்த நகர்தான். வளமிகு வாழன் வேளன் அப்படின்னா வலிமை பொருந்திய வாழ்படையும் வேல்படையும் உடைய எம்பெருமான், வளைந்த பற்களின் கூடிய மதிய அரக்கன் அப்படின்னா ராவணனை சொல்றார். கையில மேலே போற வழியில தடையா இருக்கு, அதை பேத்து வைக்கணும்னு நினைச்சான். அவனை வந்து அவனுடைய உடல் வலிமையோடு கல் தூண் போன்று தோல் வலிமை இருக்கான். உளமிகு தோள்கள், உலம்னா கல் தூண் போன்ற தோல் வலிமை உடைய அவனுடைய வலிமைய குறையுமாறு அடர்த்தவன். அவனுக்கு துன்பம் வரும் அது கால் பிறல லேசாதான் அழுத்தினாரான். அவன் அதுக்கப்புறம் அவன் சாமகான பாட அவனுக்கு வாழ்நாளும் அருளியவர். அது அடுத்து வர பாடல்களை சொல்லுவார். அப்பேற்பட்ட பெருமையுடைய எம்பெருமான் உகந்த என்ன விருப்பத்தோடு எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் எங்க எழுந்தருளி இருக்கிறாருன்னா, நிலமிகு கீழும் மேலும் நிகராதும் இல்லை என்கின்ற நீதி அதனை நலமிகு தொண்டர் நாளும் அடிபரவல் செய்யும் நனிப்பள்ளி போலும் நகர்காள்கிறார். நிலமிகு கீழும் மேலும்
நில உலகத்துல கீழே உள்ள உலகம், பாதாள உலகம், மேல் உள்ள உலகங்கள்லயும் தனக்கு யாரும் இல்லை, ஒப்பாரும் எப்பாரும் தனக்கு நிகர் இல்லாதவன், ஒப்புவமை இல்லாத எம்பெருமான். நிகராதும் இல்லைன்னா ஒப்புவமை இல்லாத எம்பெருமான் நீதி வடிவானவன். அவன் விரும்பி எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்துல நலமிகு தொண்டர்கள் அப்படின்னா எம்பெருமானை வணங்கக்கூடிய சிறப்பு மிகுந்த அடியார்கள் நாள்தோறும் எம்பெருமான திருவடியை வணங்கிக்கிட்டே இருக்காங்களாம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த நனிப்பள்ளின்னு சொல்றாரு. நிறவுரு ஒன்று தோன்றி எரி ஒன்றி நின்றது ஒரு நீர்மை சீர்மை நினையார் அறவுரு வேதனாவன் அயனொடு மாலும் அறியாத அண்ணல் நகர்தான்கிறார். நிறவுரு ஒன்று தோன்றி, அவர் இந்த ஊரை சொல்லும் போது சொல்ற, அன்பர்களை கேளுங்க, செம்மை நிறம் பொருந்திய நெருப்பு வடிவம் போல ஒன்று அவங்க முன்னாடி தோன்றி அது தங்கள் முன்னாடி நின்றது ஒரு நீர்மை சீர்மை நினையர். தங்களுக்கு முன்னாடி நிக்கக்கூடிய அந்த நீண்ட நெருப்பின் தன்மையும் சிறப்பையும் அறவடிவனான திருமாலும் வேதம் சொன்ன நாக்கை உடைய பிரம்மன் 2 பேராலையும் அறிய முடியல, அளந்து அறிய முடியாதவன். 2 பேரும் தனக்குள்ள யார் பெரியவங்கன்னு போட்டி போட்டு அன்னப்பறவையாகவும் பன்றி உருவமாக எடுத்து கீழும் மேலும் போறாங்க. அன்னப்பறவை மேல போறாரு பிரம்மா, திருமால் வராக அவதாரம் எடுத்து கீழே தோண்டி போறாரு. ஆனா அடிமுடி காண முடியல. அப்ப எம்பெருமான் நீண்ட நெருப்பு தலலா நின்றாராம். அவரோட பெருமை தெரியாதவங்களா இருக்காங்கிறார். அறியாத அண்ணல். அப்பேற்பட்ட எம்பெருமான் இந்த ஊர்ல இருக்காரு. அது எந்த ஊரு அப்படின்னா புறவிரி முல்லை மவ்வல் குளிர்பின்றி பிண்டி புன்னை புனை கொன்றை துன்று புதுலி நரவிரி போது தாது புது வாசம் நாரும் நனிப்பள்ளி போலும் நமர்கள். புறவிரி முல்லை அப்படின்னா, புறவிரினா முல்லை நிலத்துக்கே உரிய முல்லைப்பூ, மவ்வல்னா மல்லிகை, குளிர் பிண்டினா குளிர்ச்சியை தரக்கூடிய அசோகம், புன்னை கொன்றை, இந்த மரங்கள்லாம் துன்று பொதிலி அப்படின்னா நிறைந்து இருக்கக்கூடியதான், அடர்ந்து இருக்கக்கூடிய சோலைகள் நிறைந்த அந்த சோலைகள்ல நரவிரி போது தாது புது வாசம் நாரும் நனிப்பள்ளிங்கிறார். நரவிரினா அங்க அந்த மலர்கள்ல இருந்து மனம் வீசக்கூடியதும் தேன் ஒழுகக்கூடியதும், தாது புதுவாசம்னா மகரந்தங்களும் சிந்துதான். அதாவது சோலைகள் நிரம்பி இருக்கு, மலர்களும் தேன்களும் சிறந்திருக்கக்கூடிய அந்த நனிப்பள்ளிங்கிற ஸ்தலம்னு அவர் சொல்றார். அனமிகு செல்கு சோறு கொணர்க என்று கையில் இட உண்டு பட்ட அமனும் மனமிகு கஞ்சி மண்டையதில் உண்டு தொண்டர் குணமின்றி நின்ற வடிவம் வினைமிகு வேதம் 4 விரிவித்த நாவின் விடையான் உகந்த நகர்தான் நனமிகு தொண்டர் நாளும் அடிபரவல் செய்யும் நனிப்பள்ளி போலும் நகர். சொல்ற அன்பர்களே, இத கேளுங்க. அனல் மிகு செல்கு சோறு கொணர்க, வைத்து கொஞ்சம் சோறு போடுங்கன்னு எல்லாரும் வீட்லயும் போய் கேட்க கையில வாங்கி சாப்பிடக்கூடிய உண்டு தெரியக்கூடிய சமணர்களை சொல்ற. அந்த கையில யாராவது சோறு போட்டாங்கன்னா கையிலே வாங்கி சாப்பிடுவாங்க அந்த சமணர்களும். மனமிகு கஞ்சை மண்டை அதில் உண்டு, அந்த கஞ்சி மீது விருப்பம் கொண்டு பனமட்டையில வாங்கி உண்ணக்கூடிய பௌத்தர்களும் தொண்டர் குணமின்றி நின்ற வடிவம்ங்கிறார். தொண்டர்களுக்கு உரிய சிறந்த குணங்கள்லாம் அவங்கள்ட்ட இல்ல. வினைமிகு வேதம் 4 விரிவித்த நாவின் விடையான் உகந்த நகர்தான் நனமிகு தொண்டர் நாளும் அடிபரவல் செய்யும் நனிப்பள்ளி போலும் நகர்கள். அந்த சொல்லுவாங்கல்ல, வினைமிகு வேதம் சிறப்புகளை உடைய, வாழ்வியலுக்கு தேவையான அத்தனை கருத்துக்களும் சொல்லக்கூடிய வேதங்களை விரித்து சொன்ன நாவை உடைய எம்பெருமான் ரிஷபத்தை ஊர்தியாக கொண்டவன். அவன் விரும்பி எங்க எழுந்தருளி இருக்கிறார்னா நனமிகு தொண்டர் நாளும் அடிபரவல் செய்யும் நனிப்பள்ளிங்கிறார். தெளிவு பெற்றவர்கள், அறிவில் தெளிவு பெற்றவர்கள், ஞானத்தில் தெளிவு பெற்ற அடியார்கள் எம்பெருமானை எப்பவும் வணங்கிக்கிட்டே இருக்காங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நனிப்பள்ளி ஆகுங்கிறார். வீடு வேறையும் ஞானத்தையும் கொடுக்க வல்லவன் தெரிஞ்சு அறிவில் தெளிவு பெற்ற அடியார்கள். அதான் நனிவு நனம்மிகு தொண்டர்னா அதுதான் அர்த்தம்.
கடல் வரை ஓதம் மழ்கு காளி காணல் பானல் கமழ்காலி என்று கருத படுபொருள் ஆறும் நாளும் உளதாக வைத்த பதியான ஞான முனிவன் இடுவரை ஒன்று அத்தர் பியமேல் இருந்து இன்னிசையால் உரைத்த பனுவல் நடுஇருள் ஆடும் எந்தை நணுப்பள்ளி உள்க வினைகெடுதல் ஆணை நமதேங்கிறார். கடல் வரை ஓத மழ்கு கலிகானல் பானல்கிறார். கடல் அலையானது வந்து வந்து போகக்கூடிய உப்பங்கழிகள் பக்கத்துல நிறைய இருக்கான். அங்கே சோழிகள் நிறைய இருக்கான். கருங்குவளை பூக்கள்லாம் மலர்ந்து இருக்கான். களி காணல் பானல் கமல் காளிங்கிற அந்த மலர்ந்திருக்கக்கூடிய சீர்காழியை நினைத்து 4 வேதங்களையும் நாரும் நாளும் உளதாக வைத்த பதியான ஞான சம்பந்தம். 4 வேதங்களையும் 6 அங்கங்களையும் உணர்ந்த ஞான சம்பந்தம் அவதரித்த தலம் என்று ஞான சம்பந்தன் தன் அத்தர் பியமேல், அத்தர்னா தந்தை, பியல்னா தோல், தன்னோட தகப்பனாரோட தோல் மேல உட்கார்ந்து பாடின பாட்டான் அந்த சொல்றாரு. பதிகம் என்று ஒளி அங்கே அந்த உரைத்த பனுவல் நடுஇருள் ஆடும் எந்தை நனிப்பள்ளிங்கிறார். தந்தையின் தோல் மீது இருந்த பாட்டை இந்த இசைக்கேற்ப பறையின் இசைக்கேற்ப நள்ளிரவில் நடனமாடக்கூடியவனா எம்பெருமான். அந்த நள்ளிரவில் ஆடக்கூடிய எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய நனுப்பள்ளி இறைவன் மீது பாடப்பட்டது நினைச்சு யாராரு பாடுறாங்களோ பாடக்கூடியவங்கள வினைகள்லாம் கிட்டுருங்கிற எவ்வளவு சிறப்பு பாருங்க. நனிப்பள்ளியை பத்தி ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அப்புறம் இத பாடியிருக்காரு நனிப்பள்ளிய. இப்ப அத புஞ்ச கடாரம்னு சொல்றாங்க. 3 பாடல் பட்ட ஸ்தலம் தான் இதுவும். முற்று ஆயினானை மூவர்க்கு முதல்வன் தன்னை சொற்றுனை ஆயினானை சோதியை ஆதரித்து உற்று உணர்ந்து உருகி ஊறி உள்கசிவு உடையவர்க்கு நற்றுணை ஆவர் போலும் நனிப்பள்ளி அடிகளாருங்க. நனிப்பள்ளியில் எழுந்தருளி இருக்க எம்பெருமான் முற்றுணை ஆயினான்னா உயிர்களுக்கு முன்னமே நல்ல துணையா இருக்கக்கூடியவனும். மூவருக்கு முதல்வன்கிறார். பிரம்மா, திருமால், ருத்ரன் மூவருக்கு மேலாக இருக்கக்கூடிய எம்பெருமான். சொற்றுனை ஆயினானே ஜோதி ஆதரித்து உற்று உணர்ந்து உருகி ஊறி உள்கசிவு உடையவர்கள். அப்பரோட அருளை முதல்ல அப்படி உருகி போயிடுவாங்க. வேத ஆகமத்துக்கு பொருளா இருக்கக்கூடியவன், சுடர் போன்று இருக்கக்கூடியவன், அந்த பெருமானை ஆதரவாக கொண்டு உன்னிப்பாக நோக்கி உற்று உணர்ந்து உள்ளத்தால் அப்படி ஆழ்மனதில் எம்பெருமானை நினைத்து நோக்கி உணர்ந்து அன்பு ததும்ப உள்ளம் கசிந்து எம்பெருமானை நினைச்சோடனே அப்படி உருகிரணும். அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு நற்றுணை ஆவர் போலும் நனிப்பள்ளி அடிகளாருங்கிறார். எம்பெருமானை நினைச்சு அழுது தொழுதாலே போதுங்கிறார். அழுதால் உன்னை பெறலாமேங்கிறாருல, அது மாதிரி உற்ற நற்றுணையாக இருக்கக்கூடியவர்னு நனிப்பள்ளிய பத்தி அப்பர் பெருமான் பாடி, இதையே சுந்தரரும் பாடியிருக்க. ஆதியன் ஆதிரையன் அயன்மால் அரிதற்கு அரிய ஜோதியன் சொற்பொருளாய் சுருங்காவரை நான்கினையும் ஓதியன் உம்பர்தம்கோன் உலகத்தினுள் எவ்வுயிர்க்கும் நாதியன் நம்பெருமான் நன்னும் ஊர் நனிப்பள்ளி அதேங்கிறார். ஆதிரன் திருவாதிர நட்சத்திரத்துக்கு உரியவன். திருவாதிர நட்சத்திரத்துக்கு 3 கதைகள் இருக்கு. ஒரே ஒரு கதையை மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். 2 கதை கூட பார்க்கலாம். அதாவது எம்பெருமானுடைய திருநடனத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாரன் திருமால். ஆதிசேஷனுக்கு என்னைக்கும் இல்லாம திருமால் கிணக்குற மாதிரி அவருக்கு தெரிஞ்சுதான். அப்போ எம்பெருமானே என்றும் இல்லாம இன்னைக்கு உங்க உடம்பு கணக்கிறதுக்கு காரணம் என்னன்னு, எம்பெருமானோட ஆனந்த கூத்த தரிசிச்சேன், அந்த ஆனந்தத்துல அவர் நின்று ஆடுறத நான் ரசிச்சேன்னொன்னு அந்த நடனத்தை பார்க்க இவருக்கும் ஆசை வந்துருச்சான். உடனே அவரு கீழே அவரு வியாக்கர பாதரும் இவரும் பதஞ்சலி முனிவரும் அங்க எம்பெருமானுக்காக ஆனந்த நடனத்துக்காக இருந்து திருவாதிர நட்சத்திரத்துல காட்சி கொடுத்து எம்பெருமான் ஆடினாருன்னு ஒரு கதை. இன்னொரு கதை சேந்தனாருங்கிறவர் வந்தாரு. அவர் தொகையடியார்ல வரக்கூடியவர். அவரு பட்டினத்தார்கிட்ட கணக்க பிள்ளையா இருந்தவரு. அதுக்கப்புறம் பட்டினத்தார் போனதுக்கு அப்புறம் அவரோட சொத்துக்கள் எல்லாம் எல்லாருக்கும் உறவின் முறை கொடுத்தோன்னே அவங்க எல்லாம் அரசன்ட்ட போய் முறையிட்டு அவரை ஜெயில அடைச்சிருவாங்க. அப்புறம் பட்டினத்தார் பாடல் பாடி வெளியில வந்தாருங்கிற கதைகள்லாம் இருக்கு. நம்ம அதை சுருக்கமா சொல்லிட்டு அவரு இங்க
சிதம்பரத்துக்கே வந்துடுறாரு, ஊரை விட்டே வந்துடுறாரு. அங்க வந்து தினம் ஒரு சிவனடியார்களுக்கு உணவு படைச்சிட்டு தான் அவர் சாப்பிடுவார். 3 நாள் நல்ல மழை, கூலி வேலைக்கு போயிட்டு வந்தாதான் சாப்பாடு, வீட்டுல சாப்பாடு இல்ல, வறுமை. இருந்தாலும் 3 நாள் 2 நாள் வரல, 3வது நாள் இன்னைக்காவது அடியார் வருவாங்களான்னு பார்த்து வீட்டுல இருந்த அந்த கேப்பைய களி கிண்டி தோட்டத்துல இருந்த கீரையை சமைச்சு வச்சுட்டு அடியார் யாராவது வருவாங்களான்னு உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ஒரு வயதான ஒரு சிவனடியார் வந்து பசிக்குது, ஏதாவது உணவு கிடைக்குமாங்கிறார். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு களி இருக்கு, ஏழை வீட்டுல சாப்பிடுங்க. ஐயோ ரொம்ப சந்தோஷம், கொடுங்கன்னு வாங்கி சாப்பிட்டாராம். களிய சாப்பிட்டுட்டு, இது மாதிரி களிய நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்ல, கொஞ்சம் நீங்க கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் அடுத்த வேலைக்கு சாப்பிட்டுக்குவேன். ரொம்ப சந்தோஷமா அந்த களியை கொடுக்குறாங்க, வாங்கிட்டு போயிட்டார். மறுநாள் பார்த்தா இவர் துடைக்கிறதுக்கு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த துண்டோட அவர் களியையும் சாப்பிட்டுட்டு போயிட்டார். மறுநாள் பார்த்தா எங்கெல்லாம் சிந்தி கிடக்கு, களி சிந்தி கிடக்கு. என்ன காரணங்கும் போது அப்ப ஆசிரியரியா சொன்னாராம், சேந்தன் களிய உண்டோன்னு. அதனாலதான் திருவாதிரைக்கு அவருக்கு களி படைக்கிறதா ஒரு வரலாறு இருக்கு. அதனாலதான் அத சொல்றாங்க, திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உரியவன் ஆதிரையன். ஆதியன் எல்லாவற்றுக்கும் முதல்வனாகவும் திருவாதிரை நாளை விரும்பக்கூடியவனும் அயன்மால் அரிதற்கு அரிய ஜோதியன். பிரம்மனுக்கும் திருமாலும் அறிய முடியாத ஒளிப்பிளம்பாக நீண்ட நெருப்பு தழலாக நின்ற எம்பெருமான் சொற்பொருளாய் சுருங்காமரை 4னையும் ஓதிய எல்லா சொற்களுக்கும் பொருளா நிற்கக்கூடியவன், வேதத்தை சொன்னவன், என்றும் குறைவுபடாத. சுருங்காமறைன்னா குறையவே குறையாது வேதம். அந்த வேதம் 4ஐ சொன்ன எம்பெருமான் உம்பதம் கோன், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன். உலகத்தில் எவ்வுயிர்க்கும் நாதியன் நம்பெருமான் நன்னும் ஊர் நனிப்பள்ளியது. உலகத்துல உள்ள எல்லா உயிர்களுக்கும் கோன்னா அரசனாகவும் தலைவனாகவும் தாங்கக்கூடியவன் இருக்கக்கூடிய என் பெருமான் எழுந்தருளி இருக்கிற ஊர் எதுன்னா அது நனிப்பள்ளிங்கிறார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நனிப்பள்ளியை நம்ம இன்னைக்கு பாக்குறோம். அப்பேற்பட்ட இந்த நடு இருளாடும் நனிப்பள்ளி உள்க வினைகெடுதல் ஆணை நமதேங்கிறாருல, அப்படி நள்ளிரவுல ஆடக்கூடிய எம் தந்தையாகிய நனிப்பள்ளி இறைவன் மீது பாடப்பட்டல யார் யாரு பாடுறாங்களோ அவங்களுடைய வினைகள், ஆகாமிய வினை, சஞ்சித வினை, பிராரத்த வினைன்னு சொல்லக்கூடிய அத்தனை வினைகளும் போகும். இது சத்தியம்ங்கிறார். இந்த பாட்டை இங்க கேட்கிற அடியார்களும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும்னு சொல்லி எம்பெருமானை வணங்கி அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து திரு தலைச்சங்காடு. இது தலைச்சங்காடு, அதாவது நனிப்பள்ளி வந்ததுக்கு அப்புறம் தலைச்சங்காடுக்கு வர்றாரு. இத அப்பர் கூட இத பாடி இருக்காரு. இந்த தலைச்சங்காடு சீர்காழியில இருந்து ஆக்கூருக்கு பக்கத்துல இருக்கு. பூம்புகார்ல இருந்து ஒரு 17 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. திருமால் இந்த தலத்து இறைவனை பூஜை பண்ணி பாஞ்சசன்யம்ங்கிற சங்க வாங்கினதா சொல்லுவாங்க. கோச்செங்கன் சோழனால கட்டப்பட்டது. அது இன்னமும் சொல்லுவாங்க, சங்கு பூக்கள் அதிகமா பூக்கு இருந்ததுனால சங்கராணியம்னு பேர் ஆரண்யம்னு பேர் வந்ததுன்னு சொல்லுவாங்க. எம்பெருமான் சுயம்பு மூர்த்தி மூலவரை நல்லெண்ணெயால அபிஷேகம் செஞ்சு விளக்கொலியில பார்த்தாக்க லிங்கத்தின் மீது அந்த மயிர்கால்கள் தெரியறதா மாதிரி இருக்குமா, அது ரொம்ப சிறப்பு அம்சங்கிறாங்க. கோயிலோட வடிவமே சங்கு வடிவத்துல இருக்குமா. சிவன் பெருமான் சந்நிதிக்கும் பார்வதி சந்நிதிக்கும் இடையில முருகப்பெருமான் சந்நிதி இருக்கிறது சோமாஸ்கந்தரோட அமைப்புல இருக்கிறதா சொல்லுவாங்க. திருமாலுக்கு தனி சந்நிதி இருக்கு. இறைவனோட திருநாமம் சங்கரநாதேஸ்வரர். அம்மை பேரு சவுந்தரநாயகி. தலமரம் புரசு. தீர்த்தம் வந்து காவிரி சங்கு தீர்த்தம். அப்பர் பெருமானும் இந்த பாட்டுல வந்து அடைவு திருத்தாண்டவுல காடுங்கிற முடியிற தலங்களை குறிப்பிட்டு இந்த தலத்தையும் சொல்லியிருப்பார். மலையார்த்தம் மகளோடு மாதவன் சேரும் மறைக்காடு வன்பொலி சூழ் தலைச்சங்காடு தலையாலங்காடு தடம் சூழ் அந்தன் சாய்க்காடு. பாருங்க, தலைச்சங்காடு, தலையாளங்காடு, சாய்க்காடு, தள்ளு புனல் கொல்லிக்காடு, பலர்பாடும் பழையனூர் ஆலங்காடு, பனங்காடு, பாவையர் பாவம் நீங்க வளையாடும் வலை திங்க உடையும் பொய்கை வெண்காடும் அடைய வினை வேறாம் என்றேங்கிறார். எம்பெருமான் இங்க இருக்க வெம்பெருமான்லாம் வணங்கினாவே போதும், உனக்கு வினை போயிருங்கிறார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த
இந்த தலைச்சங்காடை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நலச்சங்க வெண்குளையும் தோடும் பெய்து ஓர் நாள் வேதம் சொலச்செங்கை இலாதீர் சுடுகாடு அல்லால் கருதாதீர் அப்படிங்கிற அழகான சங்காலான வெண்மையான நிறத்துல ஒரு வெண்குளைனா ஒரு காதுல குலை, மற்றொரு காதுல தோடு. பெய்து ஓர் நாள் வேதம் சொலச்செங்கை இலாதீர். சொலச்சங்கைனா ஐயம். 4 வேதங்களையும் ஐயமில்லாமல் அனைவருக்கும் ஓதிய, நால்வர்களுக்கு ஓதுனவர். சுடுகாடு அல்லால் கருதாரு. உங்களுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு எங்க நடனம் ஆடக்கூடியதை எடு அப்படின்னா சுடுகாட்டை தவிர வேற எந்த இடத்தையும் இவர் தேர்வு செய்ய மாட்டார். சொல்ற குலச்செங்காய் பைங்கமுகின் குளிர்கொன் சோலை குயிலாலும் தலச்செங்கை கோயிலாக அமர்ந்தீருங்கிறார். சிவந்த காய்களோடு கூடிய அந்த குலை தள்ளிய பசுமையான பாக்கு மரங்கள் அடர்ந்த அந்த சோலையில் குயில்கள் கூவக்கூடிய தலச்சங்காடு அப்படிங்கிற அந்த கோயிலை எம்பெருமான் கோயிலாக கொண்டு எழுந்தருளி இருக்கிறேன்னு சொல்றாரு. அதாவது காய்கள் சிவந்த நிறத்துல இருக்கிறதுனாலதான் இத செங்காய் கமுகுங்கிறார். மாதரு பாகனா இருக்கும்போது எம்பெருமான் திருவாயின் வலது பகுதி வேதத்தை சொல்றதாகவும் இடது பகுதி அதை ரசித்தபடி புன்முறைகள் பண்றதாகவும் அப்ப தன்னோட பதிகத்துல கூடியிருப்பார். அதாவது இங்க ஒரு குலை கோதம் தோடுங்கிறார்ல, அப்ப அர்த்தநாரீஸ்வரரை ரொம்ப அருமையா சொல்லி எம்பெருமான் நடனம் ஆடும்போது எம்பெருமான் இருக்கிற பகுதி வேதத்தை சொல்லுதான், உமையம்மை இருக்கிற போது அதை ரசிச்சு புன்முறுவல் பண்ணுதான். எத்தனை அருமையா சொல்லியிருக்காரு பாருங்க. அடுத்து துணிமல்கு கோவனமும் தோலும் காட்டி தொண்டு ஆண்டி மணிமல்கு கண்டத்தீர் அண்டற்கு எல்லாம் மாண்பு ஆணி. துணியாலான கோவனம், புலித்தோல், யானைத்தோல் சொல்லுவாங்கல்ல, அந்த எம்பெருமான் ரொம்ப எளிமையானவர். அந்த எளிமையான தோற்றத்துல இருக்கக்கூடியவர். அவர் என்ன பண்றாரு, காட்டி தொண்டு ஆண்டி மணிமல்கு கண்டத்தீர் அண்டற்கு எல்லாம் மாண்பு ஆணி. புலித்தோல், யானைத்தோல் இதெல்லாம் உடையாக கொண்டு எம்மை அடிமையாக என்னை ஆட்கொண்ட எம்பெருமானேங்கிறார். நீலமணி போல கண்டமா கடல்ல அந்த ஆலகால விஷத்தை கண்டத்துல தேக்குனதுனால அந்த நீலமணி போன்ற கண்டமுடைய எம்பெருமானே நீ தேவர்களுக்கெல்லாம் அண்டருக்கெல்லாம் மாண்பு ஆனே. அண்டர்கள்னா தேவர்கள், தேவர்களுக்கெல்லாம் பெருமையுடைய தலைவனா இருக்கக்கூடிய எம்பெருமானே பிணிமல்கு நூல் மார்பர் பெரியோர் வாழும் தலைச்சங்கை அணிமல்கு கோயிலே கோயிலாக இருந்தீரேங்கிற. பூநூல் அணிந்த முறுக்கேறிய மார்பையுடைய எம்பெருமான், சான்றோர்கள் நிறைந்து வாழக்கூடிய, பெரியோர் வாழும் அப்படின்னா சான்றோர்கள் வாழக்கூடிய தலச்சங்காடுங்கிற தலத்தை நீ விரும்பி இருக்கக்கூடிய கோயிலாக கொண்டு அங்க எழுந்தருளி இருக்கிறேங்கிறார். முதல்ல யானைத்தோல், புலித்தோல், எம்பெருமானுடைய கோவனம் இதெல்லாம் பெருமானோட எளிமை தோற்றத்தை அருமையா சொன்னவர். இந்த ஊர் வீட்டுல அடங்கணும். அதனாலதான் பார்க்கடல்ல இருந்து வெளிப்பட்ட விஷத்தை கண்டத்துல தேக்கின வலிமை உடையதான் அந்த வலிமை எம்பெருமானுக்கே உரியது. அதுதான் சொல்றாரு, மணிமழ்கு கண்டத்தீங்கிறார். தேவர்களுக்கு அமுதத்தையும் தன் பொருட்டு தான் அந்த விஷத்தையும் உயிர்களை காக்கும் பொருட்டு விஷம் தேக்கிய கண்டத்தை உடையவர். பெரியோர் வாழும்னா கல்வி ஞானத்தில் சிறந்த அந்த ஞானமுடையவர் வாழக்கூடிய அந்த தலச்சங்காடுங்கிற கோயிலை எழுந்தருளி இருக்கிற எம்பெருமானுங்கிறார். அடுத்து சீர்கொண்ட பாடலீர் செங்கண் வெள்ளேறு ஊர்தியீர் நீர் கொண்டும் பூக்கொண்டும் நீங்கா தொண்டர் நின்று ஏத்த தார் கொண்ட நூல் மார்பர் தக்கோர் வாழும் தலச்செங்கை ஏறுகொண்ட கோயிலே கோயிலாக இருந்தீரீங்க. சீர்கொண்ட பாடலீர் அப்படின்னா வேதங்கள் அழகாக பாடக்கூடியவர், சிவந்த கண்ணும் வெள்ளை நிறம் உடைய திருமாலாகிய ரிஷபத்தை உடையவர்கள். போருக்கு போனப்ப தேவர்கள்லாம் ஒரு தேர் செய்யறாங்க. அது நம்ம செய்யற தேர்லதான் எம்பெருமான் வர்றார் அப்படின்னு அவங்கெல்லாம் ரொம்ப அகந்தையோட இருந்தாங்களாம். அப்ப தேரோட அச்சு முறிஞ்சு போச்சு. அப்ப திருமாலே ரிஷப வாகனமா வந்ததுனாலதான் செங்கண் மால் விடைங்கிறாங்க. விடைகள்லே நம்ம ரிஷபம், கைலாய நந்தி,
அதிகார நந்தி, மால், அதாவது மால்விடைன்னு சொல்லக்கூடிய அந்த நந்திகள்லாம் இருக்கு. நம்ம அதை இன்னொரு பார்ப்போம். இங்க திருமாலே ரிஷபாமா வந்ததுனால மால் நந்திங்கிறார். வெள்ளேறு ஊர்தியில் நீர் கொண்டும் பூ கொண்டும் நீங்கா தொண்டர்கள் நின்று ஏத்த. அந்த நீரும் பூவும் கொண்டு உம்முடைய அடியார்கள் எப்பவும் வணங்கிக்கிட்டே இருக்காங்கிறார். அப்பேற்பட்ட சிறப்பு கொண்ட எம்பெருமானே, தார்கொண்ட நூல் மாழ்வர் தக்கோர் வாழும் தலைச்செங்கை ஏறுகொண்ட கோயிலே கோயிலாக இருந்தீர்கள். மாலை மாறினா மாலை மாலை போல அந்த பூநூலை அணிந்திருக்கக்கூடிய திருமார்பையுடைய எம்பெருமானே. தக்கோர்னா நிறைய ஞானம் உடைய தகுதி உடையவர்கள் நிறைந்து வாழக்கூடிய தலைச்செங்காடுங்கிற தலத்தில் அழகா இருக்கக்கூடிய அந்த கோயிலே உம்முடைய கோயிலாக எழுந்தருள். ஏறு கொண்ட கோயில் அப்படின்னா அழகு மிகுந்த கோயிலையே நம்முடைய கோயிலாக இருந்தீரேங்கிறார். தேவர்கள் என்ன செஞ்சாங்க? தங்களால செய்யப்பட்ட தேர்லதான் எம்பெருமான் போருக்கு சொன்னாங்கன்னு அகந்தையோட இருந்ததுனால தேவர்களுடைய அகந்தையும் அடக்கி எம்பெருமான் மால்விடை ஏறியவர். அதுதான் இந்த பாட்டுல சொல்லியிருக்க. அடுத்து வேடம் சூழ் கொள்கையில் வேண்டி நீண்ட வெண்தீங்கள் ஓடம் சூழ் கங்கையும் உச்சி வைத்தீர் தலைச்செங்கை கூடம் சூழ் மண்டபமும் குழாய வாசல் கொடிதோன்றும் மாடம் சூழ் கோயிலே கோயிலாக மகிழ்ந்து. வேடம் சூழ் கொள்கையில் வேண்டி நீண்ட வெண்திங்கள்ங்கிறார். வேடம் சூழ்னா நினைச்சப்ப நினைத்த வேடம் இருக்கக்கூடிய அடியார்கள் பொருட்டு எத்தனை வேடம். சாதாரணமா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சொன்னா புட்டுக்கு மண் சுமந்த கூலியாளா வந்தாருல, அதை தவிர ஒரு என்ன பெரிய ஒண்ணு வேணும்? அத சொல்ற. அந்த மாதிரி அடியார்கள் பொருட்டு வேண்டிய வேடம். அர்ஜுனனுக்காக காட்டுல வேடுவனா வந்தார். இந்த மாதிரி நினைத்த அடியார்கள் பொருட்டு வேடம் ஏற்கக்கூடிய கொள்கையுடைய எம்பெருமானே, நீண்ட வெண்புரை சந்திரனே, கங்கையில் ஓட தவற விட்டு உச்சந்தலை உடையவர். ஜடாமுடியில கங்கைய ஜடாமுடியில அடக்கியிருக்காரு. அதுக்கு மேல பிறைச்சந்திரனே சூடியிருக்காரு. அது எப்படி இருக்குன்னா ஒரு ஆற்றுல ஓடம் போற மாதிரி அழகா இருக்கான் பார்க்க. அதான் சொல்றாரு, ஓடம் போல் தவளம் விட்ட உச்சந்தலை உடைய எம்பெருமானே, கங்கையும் உச்சி வைத்தீர். அதாவது ஓடம் சூழ் கங்கைன்ட்டார். வளைந்து காணக்கூடிய சந்திரன் இப்படி இருக்கான் இந்த எம்பெருமானே. தலைச்செங்கை கூடம் சூழ் மண்டபமும் உலாய வாசல் கொடி தோன்றும் மாடம் சூழ் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தேன். சிவ சிவ. இந்த தலைச்செங்கையில எப்படி இருக்கா அந்த ஊர், எவ்வளவு சிறப்பா இருக்குன்னா, கூடங்களோட இருக்க மண்டபங்களும், அந்த மண்டபங்கள் வாசல்ல நிறைய கொடிகளால அலங்கரிக்கப்பட்டிருக்கா. அவ்வளவு மாடி வீடுகள் நிறைந்ததா இருக்கா அந்த தலைச்செங்காடுங்கிற அந்த தலத்துல. அங்க இருக்க கோயில நீ விரும்பி எழுந்தருள் இருக்க கோயில அங்க எழுந்தருள் இருக்கிறீரே எம்பெருமானேங்கிற. தனது அடியவர்கள் பொருட்டு பல வேடம் ஏற்பட்டு அர்ஜுனனுக்காக வேடவனா வந்தவர் சொன்னவரு குருகாவூர்ல தயிர் சாதமும் குடிநீரும் ஒரு முதியவரா திருக்கச்சூர்ல பகல்ல பல வீடுகள்ல உணவனை யாசித்த வந்த அந்தனாரும் சுந்தரருக்கு வந்தவர் இல்லையா? அப்பருக்கு பைஞ்சிலியில பொதிசோறு கொடுத்தவர். அந்த பெருமைய முதல் பாட்டுல சொல்லிட்டு அடுத்து அந்த ஊரோட வளத்தை சொல்றாரு. சூலம் சேர் கையினீர் சுண்ண வெந்நீர் ஆடலீர் நீலம் சேர் கண்டத்தீர் நீண்ட சடைமேல் நீர் ஏற்றீர் ஆலம் சேர் தன்காணல் அன்னம் மண்ணும் தலச்செங்கை கோலம் சேர் கோயிலே கோயிலாக கொண்டீர். முத்தலை சூலத்தை ஏந்துன கையை உடையவரா எம்பெருமான். அததான் சூலம் ஏந்து கையுங்கிறார். சுண்ண வெந்நீர் ஆடலில் திருநீற்றுப்படி உடம்பு மீது பூசி இருக்கக்கூடியவர். தன்னுடைய செந்தினர் மேனியில தளல் போன்ற மேனியில அந்த வெண்மையான திருநீரை பூசி இருக்கக்கூடியவர். நீலம் சேர் கண்டத்தீர் நீண்ட சடைமேல் நீரேற்றி. விஷயக்கர விஷம் தேய்க்கினதுனால அந்த நீல நிற கண்டத்தை உடைய எம்பெருமான் நீண்ட சடையில கங்கைங்கிற நீர்ப்பெருக்கை தனது சடைமுடியில் கட்டி இருக்கக்கூடிய எம்பெருமான். முதல் பாட்டுல என்ன சொல்ற, சுண்ணலிங்கிறல்ல, தூய்மையான திருநீற்றை பூசி இருக்கக்கூடியவர்னா திருநீற்றின் பெருமை இங்க சொல்றாரு. மந்திரமாவது நீரு நம்ம பாடுறோம்.
ஆற்றல் அழல் வீழ ஏறும் ஆளவாயன் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன்னு ஞான சம்பந்தரே அந்த திருநீற்று பதிகத்தோட பெருமையை சொல்லியிருப்பார். அந்த திருநீரை பூசி இருக்கக்கூடியவர், நீல நிறம் கண்டத்தை உடையவர், கங்கையில் சடையை தாங்கி இருக்கக்கூடிய எம்பெருமான், ஆலம் சேர் தன்கானல் அன்னம் மண்ணும் தலச்சங்கை. அன்னப்பறவைகள் நிறைந்து வாழக்கூடிய கானல்னா சோலைன்னு அர்த்தம். நீர்வளம் உடைய அந்த குளிர்ந்த சோலைகள்ல அன்னப்பறவைகள் நிறைந்து வாழக்கூடிய தலச்சங்காடுங்கிற தலத்தில் உள்ள அழகான கோயிலே உன்னுடைய கோயிலாக எழுந்தருளியிருக்கிறது சொல்ற. அடுத்து நிலம் நீரோடு ஆகாசம் அனல் காலாகி நின்று 5 புலநீர்மை புறம் கொண்டார் பொக்கம் செய்யார் போற்றே. நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சொல்லக்கூடிய 5 பூதங்களாக இருக்கக்கூடியவர் எம்பெரும். அந்த 5 ஐம்பூதங்களால் இயக்கப்படக்கூடிய 5 புலன்களையும் வென்றவரம். நிர்மலன், அமலன், மனதில் பொய் இல்லாதவரம், பொக்கம் செய்யார், போற்றோவார் அப்படின்னா பொய் இல்லாதவர். உண்மை வணங்காம யாரும் இருக்க மாட்டாங்கிறார். பொய் சொல்லாதவங்க உண்மையான அடியார்கள் உன்னை வணங்காம இருக்க மாட்டாங்கிறார். சலநீதர் அல்லாதார் தக்கோர் வாழும் தலைச்சங்கை நலநீர கோயிலே கோயிலாக இருந்தீர்கள். கீழ்மை குணம் சலநீதர்னா மாறுபாடு உடைய வஞ்சகர்கள். மேலான தகுதி குணங்களால அந்த கீழ்மை குணம் இல்லாதவங்க. சலநீதர் அல்லாதன்னா அந்த வஞ்சகம் எண்ணம் இல்லாதவங்க வாழக்கூடிய தக்கார்னா மேலான குணங்களால் நிரம்பி இருக்கக்கூடிய ஞானமுடைய உன்னை வணங்கக்கூடிய சிறந்த அடியார்கள் கூடி வாழக்கூடிய தலச்சங்கைங்கிற கோயில நலநீர கோயிலே கோயிலாக கொண்டு. நலநீரனா அழகான தன்மையுடைய அந்த கோயிலையே நீ விரும்பி எழுந்தருளி இருக்க கோயிலாக இருக்கிறாயே அப்படின்னு சொல்ற. அடிபுழுகு பைங்கடல் கொடிபுல்கு மென்சாயல் உமைபோர் பாகம் கூடினீர் பொடிபுல்கு நூல் மார்பர் புரி நூலாளர் தலச்சங்கை கடிபுல்கு கோயிலே கோயிலாக நினைந்தீரேன். அடிபுல்கு பையங்கடல் திருவடியில் பொருந்திருக்கக்கூடிய அழகான அந்த வீரக்கடல் ஒலிக்க அனல் ஏந்தி ஆர்ப்பன்னா ஒலிக்க அனல் ஏந்தி ஆடக்கூடியவரம். நீ காலில் போட்டிருக்க சிலம்பு ஒலிக்க எம்பெருமான் அனலேந்தி ஆடக்கூடிய எம்பெருமான். கொடிபுல்கு மென்சாயல் உமை ஓர் பாகம் கூடினு மென்மையான பூங்கொடி போன்று இருக்கக்கூடிய அழகான திருமேனியுடைய உமையம்மையை உடம்பின் ஒரு பாகமாக கொண்டவர். கொடிபுல்கு நூர்மாழ்வர் புரி நூலாளர் தலச்சங்கை கடிபுல்கு கோயிலே கோயிலாக நினைந்து. திருநீற்று பொடியும், பொடினா திருநீற்று, மல்குன நிரம்பி, திருநீற்று பொடியும் பூநூலும் அணிந்த திருமார்பை உடைய எம்பெருமானே, அதாவது வேதங்கள் விரும்பக்கூடிய வேத நூல்களை கையாளக்கூடிய எம்பெருமானே, நீவிர் தலச்சங்காடு என்ற கோயில் கடிபுல்கு கோயிலே கோயிலாக நினைந்தேன் அப்படின்னா தலச்சங்காடுங்கிற தலத்தையே காவல் அமைந்த கோயிலாக எம்பெருமான வணங்கினா அத்தனையும் கிடைக்கும், உனக்கு காவலாக இருப்பாருன்னு சொல்லாம சொல்றாரு. அந்த கோயிலை விரும்பி நீ அதில் பொருந்தி இருக்கிறானேங்கிறார். இங்க நடனம்னு சொல்றாருல்ல, ஆர்ப்ப பைங்கடல்கள் ஆர்ப்பன். எம்பெருமான் உயிர்களுக்கு முக்தி அளிக்கக்கூடிய நடனம் ஆடக்கூடியவன். ஞான நடனம் ஊன நடனம் ஆடக்கூடிய எம்பெருமான். திரையார்ந்த மாகடல் சூழ் தென் இலங்கை கோமானை வரையார்ந்த தோளடர விரலால் ஊன்றும் மாண்பினீர் அரையார்ந்த மேகலையீர் அந்த நாளர் தலைச்சங்கை நிறையார்ந்த கோயிலை. திரைனாக்க அலைகள்னு அர்த்தம். அலைகள் நிரம்பிய பெரிய கடலால் சூழப்பட்ட தெற்கு திசையில் உள்ள இலங்கை நாட்டு அரசன் ராவணனுடைய கோமான அரசன். வரையார்த்த தோளடர் மலை போன்ற தோள்கள் நசுங்குமாறு ஒரு விரல் கொண்டு ஊன்றிய பெருமை உடைய எம்பெருமானே, அரையார்த்த மேகலீர் அந்த நாளர்கிறார். இடையில் மேகலை அணிந்திருக்க உமையமே ஒரு பாகமா இருக்கிறதுனால மேகலை இருக்க. மேகலைங்கிறது ஒட்டியான மாதிரி இடையில் பெண்கள் அணியக்கூடிய. இதுல ஏற்கனவே உமையம்மைய ஒரு பாகம் இருக்கிறதுனால நீ இடையில மேகலையும் அணிஞ்சிருக்கேங்கிறார்.
அது மட்டும் இல்ல, மேகலையர் அந்த நாளர்ங்கிறார். அந்தணர்கள் நிறைந்து வாழக்கூடிய தலைச்சங்காடு என்ற கோயிலையே நீ உமது கோயிலாக நினைத்து எழுந்தருள் இருக்கீங்கிறார். அதாவது மாது ஒரு பாகனா இருக்கிறத இந்த பாட்டுல சொல்லியிருக்காரு. பாய் ஓங்கு பாம்பு அணை மேலானும் பைந்தாமரையானும் ஓய் ஓங்கி காண்கிறார் புறமின்று ஓரார் போற்றுவார். பாய் மாதிரி பரவி இருக்கக்கூடிய அந்த பாம்பின் மீது பள்ளி கொள்ளக்கூடிய திருமாலும், அழகான பூவலை உயர்ந்தது தாமரை பூ, அந்த அழகான தாமரை பூவில் அமர்ந்திருக்கக்கூடிய பிரம்மனும் போய் ஓங்கி காண்கிறார். அப்படின்னா கீழே மேல கீழே தோண்டிட்டு போறாரு, அவர் அன்னப்பறவையா பறந்து போறாரு. ஓங்கினா மேல பறந்து உயர்ந்து, ரெண்டு பேரும் அடிய முடியும் எம்பெருமானதை காண முடியல. புறம் நின்று ஓரார் போற்றோம் அப்படின்னா அது காண முடியாது. எம்பெருமானே நீ புறச்சமய கொள்கைகளை அறிய முடியாதவர்ன்றாரு. சமணர்களும் பௌத்தர்களையும் சொல்லாம சொல்ற, அவர்களாலே உன்னை அறிய முடியாது. தீவோங்கு மறையாளர் திகழும் செல்வ தலச்சங்கை சேவோங்கு கோயிலை கோயிலாக கொண்டிருக்கு. போற்றுதல் ஒளிய உன்னை அடியார்கள் எப்பவும் வணங்கிக்கிட்டே இருப்பாங்க, இறை நாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இறைநாமம் ஒலிக்கின்ற வேள்வித்தை வளர்க்கக்கூடிய அந்தணர்கள் நிறைந்து வாழக்கூடிய ஞான செல்வத்தை தரக்கூடிய செல்வ வளம் நிறைந்த தலைச்சங்காடு என்ற கோயிலை, உயர்ந்த கோபுரங்களை உடைய கோயிலை எம்பெருமானே நீ எழுந்தருள் இருக்க கோயிலாக கொண்டிருங்கிற அந்த தலைச்சங்காடை அவ்வளவு அருமையா சொல்ற. அலையாரும் புனல் துறந்த அமனர் உண்ட சாக்கிய தொலையாது அங்கு அலர்த்தூற்ற காட்டி ஆட்கொண்டி தலையான நால் வேதம் தரித்தார்வாலும் தலைச்செங்கை நிலையார்ந்த கோயிலே கோயிலாக நின்றே. அலையாரும் புனல் துறந்த அமனர், அதாவது அனல் குளிக்க மாட்டாங்களாம் சமணர். குளிச்சா உடம்புல இருக்க கிருமி எல்லாம் செத்து போயிருமா, உடம்பு சமணர்களும் அலையாரும் புனல் துறந்த, புனல்ல அங்க நீர் குளிக்காத மாட்டாங்க, தண்ணியில குளிக்காது. பௌத்தர்களும் அமரர் குண்டர் சாக்கியர் தொலையாது அங்கு அலர்த்தூற்று, இடைவிடாத உன்னைய பழி சொல்லே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை விட்டுருவேன், அதை கண்டுக்க தொலையாது அங்கு அப்படின்னா அதை இடைவிடாது உண்மைய பழி தூற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களை விட்டு அவங்களை நீ காண மாட்ட. ஏன்னா அவங்களை எம்பெருமான் விடல, எம்பெருமானுடைய அருளாற்றலே தெரியாதவங்க அவங்க. அப்பேற்பட்ட சொல்லுவாங்கல்ல, அப்பேற்பட்ட அந்த அவர்களை நினையாது அலர் தூற்ற தோற்றம் காட்டி ஆட்கொண்டீர் தலையான நாள் வேதம் தரித்தார் வாழும் தலைச்சங்கை நிலையார்த்த கோயிலே கோயிலாக நின்றீர். தலைமையான நாள் வேதங்களை ஓதி உணரக்கூடிய அந்தணர்கள் வாழக்கூடிய, நாள் வேதம் தரித்தார்னா அந்த அந்தணர்கள் வாழக்கூடிய அந்த நிலையான கோபுரங்களுடைய நிலையார்த்த கோயிலேனா அழகான கோபுரங்களுடைய தலைச்சங்கைங்கிற அந்த கோயிலையே எம்பெருமான் நீ கோயிலாக எழுந்தருளி இருக்கிறேங்கிறார். நளிரும் புனல்காலின் நல்ல ஞான சம்பந்தன் குளிரும் தலைச்சங்கை ஓங்கு கோயில் மேயானை ஒளிரும் பிறையானை உரைத்த பாடல் இவை வல்லார் மிளிரும் திரை சூழ்ந்த வையத்தார்க்கு மேலாளருங்கிறார். நளிரும் புனல்காலின் ஞான சம்பந்தன், குளிர்ந்த நீர்வளமுடைய சீர்காழியில் அவதரித்த உலகுக்கு நன்மையான பாடல்களை பாடக்கூடிய ஞான சம்பந்தன் குளிரும் தலைச்சங்காடுனா குளிர்ந்த தலைச்சங்காடுங்கிற கோயில்ல எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒளிரும் பிறையானேனா ஒளி வீசக்கூடிய பிறைச்சந்திரனை சூடி இருக்கக்கூடிய எம்பெருமானை உரைத்த பாடல் இவை வல்லார். அவரை பற்றி பாடக்கூடிய இந்த பாடலை யார் யாரு பாடுறாங்களோ மிளிரும் திரை சூழ்ந்த வையத்தார்க்கு மேலாருங்கிற. கடலால் சூழப்பட்ட திரைனா கடல், கடலால் சூழப்பட்ட இந்த நில உலகை விட மேலான உலக வாழ்க்கை. மேலான உலக வாழ்க்கைனா என்னங்க? சிவபேரு தான். திருமூலர் கூட சொல்லுவாரு, எய்து வழிபடில் எய்தாததனவில்லை
எய்தி வழிபடில் இந்திரன் செல்வம் உன் எய்தி வழிபடில் என் சித்தி உண்டாகும் எய்தி வழிபடில் எய்தில் தேடும் முத்தியங்கிற. வாசமலரிட்டு நறுமணர் புலர்களை பூசி அமுத எம்பெருமானுக்கு அமுதத்தை படைத்து தூப தீபம் காட்டி வழிபாடு செய்தால் அடைய முடியாது எதுவுமே இல்லைம்பர். அப்படி வழிபட்டா இந்திரன் அளவுக்கு செல்வம் நமக்கு கிடைக்குமா? அஷ்ட சித்திகளையும் பெறுவாங்களாம், இறுதியில வீடு பெற்றையும் பெறுவாங்கன்னு. இறைவனுக்கு அடிமையா இருந்தா இத்தனை கடையும் கிடைக்கும்னு திருமூலர் தன்னுடைய 1006வது பாட்டுல கிட்டாதன கிட்டும்னு சொல்றாரு. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தலச்சங்கை கோயிலை பார்த்திருக்கோம். வீட்டில இருந்தே அடியார்கள் அனைவரும் இந்த தலச்சங்காடுங்கிற கோயிலை வந்திருக்கோம். அத்தனையும் கிட்டி எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும்னு சொல்லி அடுத்த திருவலம்புரத்தை பார்ப்போம். நேரம் இருக்கிற வரைக்கும் பார்க்கலாம். அந்த 2வது தலையாத்திரையில நனிப்பள்ளியில இருந்து தலச்சங்காடு வணங்கி இப்ப இந்த வலம்புரத்துக்கு வர்றாரு. இப்ப இது மேல பெரும்பள்ளம்னு சொல்றாங்க. இறைவன் திருமுடியில பள்ளம் இருக்கிறதுனால கீழே பெரும்பள்ளம்னு வேற ஒரு தலம் இருக்கிறதுனால இது மேல பெரும்பள்ளம். பூம்புகார் பல்லவனீச்சரத்துக்கு தெற்க ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. சீர்காழி மயிலாடுதுறையில இருந்து இந்த ஊருக்கு போகலாம். ரொம்ப அருமையான கோயில் இது. திருமால் பூஜை செஞ்சு சக்கரமும் கதையும் பெற்றதா வரலாறு. பாஞ்சசன்யம் பெற்றதாகவும் சொல்லுவாங்க. மூவர்களும் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. அது மட்டும் இல்ல, அப்ப அழைத்த பெருமான் அருள் வான்னு கூப்பிட்டதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு 5 பாடல அவர் பாடியிருக்காரு. மண்ணளந்துங்கிற தொடங்குற பாட்டுகளை பாடியிருக்காரு. நம்ம அடுத்த வாரங்கள்ல நம்ம அதை பார்ப்போம். வாவான்னு எதுக்கு அதாவது கூப்பிட்டாங்கிற மாதிரி ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாரு. அதையும் நம்ம பார்ப்போம். சுந்தரரும் பாடியிருக்காரு. இப்ப நம்ம ஞானசம்பந்தர் பாடின பாட்டை முதல்ல பார்ப்போம். கொடியுடை மும்மதில் ஊடுருவ குனிவம் சிலை தாங்கி இடிபட எய்த அமரர் பிரான் அடியார் இசைந்து ஏத்த துடியிடையானை ஒரு பாகமாக துதைந்தார் இடம் போலும் வடிவுடை மேதி வயல்படியும் வலம்புற நன்னகரன்றார். கொடியுடை மும்மதில்னா கொடிகளோடு இருக்கக்கூடிய 3 மதில்கள் ஊடுருவி செல்லுமாறு மேருமலையை வில்லா வளைத்தாராம். குடிவேம் சிலை தாங்கி. இந்த மும்மதில்னா திரிபுரத்தை எரித்த கதையை அங்க சொல்றாரு. அப்ப வில்லா வளைச்சப்ப இடி போல சத்தம் கேட்டுதான். அப்படி அம்பு எய்த தேவர்கள் தலைவனாகிய அமரர் பிரான தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அடியார்கள் புகழ்ந்து போற்ற துடியிடையானை ஒரு பாகமாக துதைந்தார் இடம் போல். துடினாக்க உடுக்கை போன்ற மெல்லிய இடையுடைய உமையமை ஒரு பாகமாக கொண்ட எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்குன்னா வடிவுடை மேதி வயல்படையும் வலம்புற நன்னகரங்கிறார். எரும மாடே ரொம்ப அழகா இருக்குங்கிறார். எவ்வளவு ரசனை பாருங்க. எதையுமே அழகுன்னு சொல்றாரு. அழகான அந்த எருமைகள்லாம் நீர் வயல் உள்ள வயல்கள்ல நீராடக்கூடிய வலம்புறங்கிற நல்ல நகரங்கிற வயல்கள்ல அவ்வளவு தண்ணி தேங்கி இருக்கு. எரும மாடு போய் அந்த சேத்துல விழுந்து சந்தோஷப்படுது. அவ்வளவு வயல் வளமும் நீர் வளமும் உடைய ஊருங்கிறார். கோத்தகள் ஆடையும் கோவனமும் கொடுகட்டி கொண்டு ஒரு கை தேய்த்து அன்று அனங்கனை தேய்ச்சி தொழுது ஏத்தங்கிற. காவிதோ இந்த கோத்த கல்லாடை அப்படின்னா துவராடை. அந்த காவிதோ இந்த ஆடையும் கோவனமும் அணிந்து கொடுகட்டி கொண்டு அப்படின்னா ஒரு கையில கொடுகட்டிங்கிற இசைக்கருவை ஏந்தி கொண்டு ஆனா எப்படி என்ன செய்யறாராம்? அனங்கனை தேசு அளித்த திசையார் தொழுது ஏத்தங்கிறார். மன்மதன் எம்பெருமானோட தவத்தை கிளைக்கணும்னு அம்பு எய்கிறான். ஏன் அம்பு எய்தான்னாக்க அந்த சனகாதியர்களுக்கு வேதத்தின் பொருளை சொன்னவர் அப்படியே தியானத்துல தவத்துல இருந்துட்டாரு. அவரை கலைக்க முடியல. அசுரரோட கொண்டாட்டம் அதிகமா போச்சு. அப்ப அசுரனை அழிக்கணும்னா முருகப்பெருமான் அவதாரம் செய்யணும். அப்ப அவர் தவம் கலைஞ்சாதான் முருகப்பெருமானோட அவதாரம் நிகழும். அதுக்காக அந்த தவத்தை கலைக்க சொல்லி பிரம்மாவும் திருமாலும் சொல்றாங்க. அப்பவும் அந்த மன்மதன் பயந்துகிட்டேதான் அந்த
அந்த கோபத்துல தன்னுடைய நெற்றி கண்ணை திறக்க அவன் சாம்பலா போயிடுறான். ரதி வேண்டாம். அதுக்கப்புறம் ரதிக்கு மட்டும் தெரியற மாதிரி உடம்பு கொடுக்கணும். அனங்கன்னா உடம்பு அல்லாதவன் அர்த்தம். அந்த மன்மதனை அழித்த எம்பெருமான் காய்ந்த கல்லால் அதன் கீழ் இருந்த கடவுளிடம் போலும் வாய்த்த முத்தி தொழில் நான்மறையூர் வளம்புற நன்னகர். காய்கள் நிறைந்த கல்லால மரல்ல, அவன் காய்த்த கல்லால்ங்கிறார். ஆலமரச் செல்வர்னு அதுக்குதான் சொல்றாரு. கல்லால மரத்துக்கு கீழே இருந்து சனகர், சனகாதியர், சனத்குமாரர், சனந்தர்ன்னு சொல்லக்கூடிய 4வர்களுக்கும் வேதத்தை அருளி வேதத்தின் பொருளை உரைத்த தென்முக கடவுள் எழுந்தருளி இருக்கக்கூடிய தலம் இது. 4 வேதங்களை நன்கு கற்று முத்தி வளர்க்கக்கூடிய அந்தணர்கள் வாழக்கூடிய வலம்புறம் என்ற நன்னகர் என்கிறார். நொய்யவோர் மாணவரி கை விரலின் நுனிமேல் நிலையாக்கி மெய்யெறி மேனி வெண்ணீரு பூசி விரிப்புண் சடைத்தாள். நொய்யவோர் மான்கரு, நொய்யன்னா லேசான அர்த்தம். இப்ப கூட சொல்லுவாங்க ஒரு சில குருணை ரொம்ப நொய் குருணையா இருக்கும்பாங்க. அப்படின்னா ரொம்ப பொடியதுன்னு அர்த்தம், சிறுதுன்னு அர்த்தம். எம்பெருமான் எப்பேற்பட்ட உருவம் உடையவர். அது காலில் அது மான் கன்று எப்படி இருக்கும், ரொம்ப சின்னதாத்தான் இருக்கும், நொய்யல் மாதிரிதான் இருக்கும். அந்த மான் கன்றினை ஒரு விரல்ல நுனியில எப்போ நிலைத்து தங்கி இருக்குமாறு தாங்கி பிடித்திருக்கக்கூடியவர். மான் ஒரு இடத்துல இருக்குமா, ஓடிக்கிட்டே இருக்கக்கூடியது. அந்த மான் கன்றை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறாராம். எப்படின்னா தன்னுடைய மனிதர்களுடைய ஐம்புலன்களை அடக்கக்கூடிய வல்லமை உடையவராம். புலன்களை அடக்கிறது வல்லவருங்கிறத அந்த மான் கன்றை காட்டுறாரு. நுனிமேல் நிலையாக்கி மெய்யெறி வெந்நீரு பூசி விரி புன் சுடைத்தாள். புன் சடைத்தாள். மெய்யினா உடல். உடம்புல நெருப்பு போல சிவந்து இருக்கிற உடம்புல அழகாக அந்த உடல் முழுவதும் மேனி வெந்நீர் பூசி, உடம்பு பூரா திருநீரை பூசி இருக்கக்கூடிய விரிந்த மெல்லிய நீண்ட சடை. சடைத்தாளனா நீண்ட சுடை தொங்க எம்பெருமான் எழுந்தருளி இருக்க ஸ்தலம் எப்படி இருக்கு அப்படின்னா, மையிரும் சோலை மனம் கமழ இருந்தார் இடம் போலும் வைகளும் மாமுளவம் அதிரும் வலம்புற நன்னகர். மையிரும் சோலை மனங்கமழ அப்படின்னா சோலைகள் அடர்ந்து இருக்கிறதுனால இருட்டா இருக்கும். அதான் சூரிய ஒளியே வராம நிழலாகவே இருக்கு. அதான் நிழலால் இருண்டுங்கிற. மலர்கள்லாம் பூத்து குலுங்குது, அந்த வாசனை கமழுது அந்த சோலைகள் முழுவதும். அவ்வளவு மனங்கமழக்கூடிய சோலைகளால் சூழப்பட்டது. தினந்தோறும் பெரிய முழவு அதிர வழிபாடு நடக்குதாம். அப்படி சிறப்புடைய வலம்புறம் என்ற நல்ல நகர்லதான் எம்பெருமான் எழுந்தருளி இருக்காரு. அடுத்து ஊனமர் ஆக்கை உடம்பு தன்னை உணரில் பொருளன்று தேனமர் கொன்றையினான் அடிக்கே சிறுகாலை ஏத்துமினேங்கிற. ஊனான அந்த உடம்ப குறித்து அது அழிய போகும் பொருள், உண்மையான பொருள்களே நம்ம தெரிஞ்சுக்கணும். உடம்பு தன்னை உணரில் பொருள் அன்று, இது எப்பவுமே நினைச்சிருக்க கூடியது இல்லை அப்படின்னு நமக்கு தெரிய வருமா? அதை சொல்லக்கூடியவரா, என் உணர வைக்கக்கூடியவரா. தேனமர் கொன்றையினால் அடிக்கே சிறுகாலை ஏத்தும்னு. தேன் பொருந்திய கொன்றை மலர் மாலையை சூடி இருக்கக்கூடிய எம்பெருமானின் திருவடியை ஆரம்பத்திலிருந்தே வணங்க. இளவயது முதலே ஏத்து. சிறுகாலை அப்படின்னா இள வயதுல இருந்தே. இந்த உடம்பு எப்ப போனா அழிய போகுதுதான். அதனால எம்பெருமான் திருவடியவே சரணடையணுங்கிறார். வயசான காலத்துலதான் ராமா கோவிந்தான்னு சொல்ல வேண்டாம். ஆரம்பத்திலிருந்தே இளமையிலிருந்தே எம்பெருமான் திருவடியை சரணடைங்கிறார். ஆனவர் 5 கொண்டு ஆட்டு உகந்த அடிகள் இடம் போலும் வானவர் நாள்தோறும் வந்து இறைஞ்சும் வலம்புற நன்னகர். ஆனஞ்சுன்னா இந்த பஞ்சகவியத்தை விரும்பி ஆடக்கூடிய எம்பெருமான். அந்த பசுவில் கிடைக்கக்கூடிய பால், தயிர், கோமியம், கோமலம், கோஜலம்னு சொல்லக்கூடிய அத்தனையும் விரும்பி திருமஞ்சனம் ஆடக்கூடிய எம்பெருமான் எழுந்தருளி இருக்க ஸ்தலம் எதுனா வானவர் நாள்தோறும் வந்து எல்லாம் வந்து வழிபட்டு செல்லக்கூடிய வலம்பரம் நல்ல நகருங்கிற. எம்பெருமான தினமும் வணங்குங்கிறாருல. திருமூலருமே அதை சொல்லியிருப்பாருங்க. இன்பத்தையே கொடுக்கக்கூடியவர் எம்பெருமான வணங்கினான்.
சொரூபம் உருவம் குணம் தொல் விழுங்கி அரியன உற்பல ஆமாறு போல மருவிய சக்தி அது ஆகி 4 மதித்து சொரூப குறவன் சுகோதோயத்தானேங்கிறார். அழகு மனம் நிறம் பன்னெடுங்காலமாக அமைய பெற்று அழகான நீலப்ப மலர் போல சிவபெருளும் அவர் சிவபெருமனுடைய சக்தியா இருக்கக்கூடிய இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி, ஆதிசக்தின்னு சொல்லக்கூடிய 4 பேர்களோட பொருந்திய சத்திய ஞானானந்தத்தோட இருக்கக்கூடியவனா எம்பெருமான். சிவரூபமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் உயிர்களிடத்துல இன்பத்தை தோற்றுவிக்க கூடியவனா. அந்த எம்பெருமான உள்ளத்துல நினைக்கிறவங்களுக்கு பேரொளி பிளம்பாக விளங்கக்கூடியவன். அந்த சிவபெருமான் திருவருவை உள்ளத்துல நினைக்கிறவங்க பல்லூழி காலம் வாழ்வாங்க. எண்ணி எம்பெருமான வணங்கக்கூடிய தேவர்கள் மாதிரி ஆயிடுவாங்கிறார். எந்த நாளும் இறைவனை வணங்கணும்னு திருமூலரும் சொல்லுவார். நினைப்பவர் நீடு வாழ்வார்னு சொல்லுவார். உருவம் நினைப்பவர்க்கு உள்தூரும் ஜோதி, உருவம் நினைப்பவர்க்கு ஊழியும் காண்பர், உருவம் நினைப்பவர் உம்பரும் ஆவர், உருவம் நினைப்பவர் உலகத்தில் யாருங்கிறது. இந்த மேற்கூறிய பயனை அடைகிறவங்க யாரு? எம்பெருமான நினைச்சா அத்தனையும் அடைகிறார். அப்பேற்பட்ட எம்பெருமான் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர். இங்க இந்த தலத்துல எழுந்தருளி இருக்கிறாருன்னு சொல்றாரு. வலம்புறம்ங்கிற நல்ல நகரத்துல எழுந்தருளி இருக்காருன்னு சொல்றாரு. உடல்ல உயிர் நிக்காதுன்னு உணர்ந்து எம்பெருமான் திருவடியை சரணடைங்கன்னு இந்த பாட்டுல சொல்றாரு. அடுத்து நீர்கிளர் செஞ்சடை மேல் அற்று அறியாத அனலாடும் நட்டமணியார் தடம் கண்ணி பெற்று அறிவார் எருதியேற வல்ல பெருமான் இடம் போலும் வற்று அறியா புனல் வாய்ப்பு உடைய வலம்புரை நன்னகரைங்க. செற்று எரியும் திறரார் கடலுளி செழுநீர் கிளர் செஞ்சடைங்கிறார். சிற்றுனா மோதி எரியக்கூடியது, திரைனா அலைகள் உடையன்னு அர்த்தம். இந்த அலைகள் காட்டாறு போல வீசி அந்த வெள்ளை நீர் பொங்கி வரக்கூடிய அந்த கங்கையை தன்னுடைய சிவந்த சடையின் மீது அடக்கி கொண்டோம். கங்கை என்ன சொன்னச்சா, நான் இருக்கக்கூடிய இடம் இது இல்லைன்னு கோபமா இறங்கி வந்தான். என்ன செய்யறேன் பாருங்க. அந்த கோபத்தை அடக்கி அந்த ஆய்ந்து வந்து அந்த கங்கையை தன்னுடைய சடாமுடியில் சூடி இருக்கக்கூடிய எம்பெருமான் அற்று அறியாத அனலாடு நட்டம் அணியார். அற்று அறியாதுன்னா இடையில் இல்லாம அந்த இடைவிடாம எம்பெருமான். அந்த எம்பெருமான் தடம் கண்ணி பெற்று அறிவார் எருதி ஏற வல்ல பெருமான் இடம் போலுங்கிறார். அழகி பெரிய கண்களை உடைய, பெரிய கண்கள்லாம் என்னங்க, பெரிய கண் இல்லைங்க, அருளையே வழங்கக்கூடிய கண். தாய் எப்பவுமே தன் குழந்தைங்க அன்புலே இருப்பா. ஏதாவது தப்பு செஞ்சு தகப்பனார் சொல்லுவாரு, தண்டிப்பாரு. தாய் சொல்லுவா, விட்டுடுங்க, அடுத்தாப்புல எல்லாம் இதை செய்ய மாட்டான் அப்படின்னு தாய் பரிவோடு இருக்கக்கூடிய அத மாதிரி அழகான கருணையே உடைய கண்களை, அந்த அருளே உடைய பெரிய கண்களை உடைய உமாதேவியை உடனாக வைத்திருக்கக்கூடிய எம்பெருமான் எருதின் மேல் ஏறி வரக்கூடிய வல்லமை உடைய எம்பெருமான் விரும்பி எழுந்தருளி இருக்க ஸ்தலம் எப்படி இருக்கான்? வற்று அறியா புனல் வாய்ப்பு உடைய வலம்புற நன்னகரேங்கிறார். நீர் வற்றுவதற்கு வாய்ப்பே இல்லையா, அப்படி நீர்வளம் உடைய வலம்புற நன்னகருங்கிறார். எம்பெருமான் எம்பெருமான வணங்கின குறையில்லாம தரக்கூடியவர். இந்த 5 பாட்டோட இன்னைக்கு முடிச்சுக்குவோம். அடுத்த வாரம் மிகுதிய பார்ப்போம். ஓதும் மயிர்கால் தோறும் அமுதூரிய பேதம் அவேதம் பிறளாத ஆனந்தம் ஆதி சொரூபங்கள் 3 அகன்று அப்பாலை வேதமும் ஓதும் சொரூபித்தன் மேன்மையங்கிறார். எம்பெருமானுடைய பரவசத்துக்கு அடையாளமா எம்பெருமான வணங்கினோடனே நம்மளுடைய மயிர்கால்கள்லாம் கூச்செறியும், அமுதம் ஊறுமா, உள்ள புறமும் ஆனந்தம் அறிவு போல பொங்குமா. அருவம் உருவம் அருவுருவம் 3ஐயும் கடந்து ஒளி வடிவான எம்பெருமானை வணங்குவது மேன்மைங்கிறார். உணர்வும் அவனே, உயிரும் அவனே, புணரும் அவனே, புலவி அவனே, இணரும் அவன் தன்னை எண்ணலும் ஆகான் துணரின் மலர்கந்தம் துண்ணி நின்றானுங்கிறார். உடம்புனால உணரக்கூடிய உணர்வும் அவர்தான். அந்த உணர்வு வெளிப்பட உதவக்கூடிய உயிர் சிவபெருமான் தான். அத்தனை உயிர்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடியவர்.
அந்த உடம்பு உயிர் ஒன்று சேரக்கூடிய சேர்க்கையும் ரெண்டு பிணங்கி விலகி இருக்கிறதும் அவன் செயல்தானா. இப்படி ஒவ்வொரு உயிர் இயக்கத்திலையும் உயிரோட இயக்கத்துல எம்பெருமான் தொடர்புடையவனாக இருந்தாலும் உயிர்களால இன்னதமின்னு சொல்ல முடியாதவனா இருக்கான். அந்த உயிர்களுக்கு தெரியல எம்பெருமான் அருளாலதான் இத்தனையும் நடக்குது. அப்படி உயிர்கள் அவனை அறியலைனாலும் மலர் கொத்துக்கள்ல இருக்கக்கூடிய மனம் போல உயிர்களோட பொருதி இருக்காங்க. பூவை தெரியும், பூவுல வாசம் எங்க இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? உணரத்தான் முடியும். அது மாதிரி இறைவன் அருளை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் உணர்ந்திருக்கோம். வாய்ப்பு தந்த இந்த மெய்ப்பொருள் ஆன்மீகத்துக்கும் இதுவரையும் பொறுமையோட கேட்ட அடியார்களின் திருவடியை வணங்கி அடுத்த வாரம் இறை சிந்தையோடு சந்திக்கலாம் சொல்லி வந்த அடியார்களுக்கும் அவர்களைச் சேர்ந்த அடியார்களுக்கும் ஞானசம்பந்த பெருமான் எல்லா வளமும் நலமும் தரணும்னு சொல்லி வந்திருக்க அடியார்கள் திருவடியை வணங்கி கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் கசிந்துருகி நில்லாப்பிளையும் நிலையாப்பிளையும் சொல்லாப்பிளையும் தொழாப்பிளையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே என்று சொல்லி எம்பெருமானின் திருவடியை வணங்கி விடைபெறுகிறேன்.